கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வடிவீஸ்வரம் அழகரம்மன் கோவிலுக்கு புதிதாக செய்யப்பட்ட வாகனங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான வடிவீஸ்வரம் அழகரம்மன் கோவிலில் புதிய ராஜகோபுரம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி நிறைவடைந்த பின்னர் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இங்கு நடக்கும் மாசி திருவிழாவில் ஏராளமான வாகனங்கள் பவனியாக கொண்டு வரப்படும். அழகரம்மன் கோவிலில் மட்டுமே வெள்ளியால் செய்யப்பட்ட காமதேனு வாகனம் உள்ளது. மன்னர் காலத்தில் செய்யப்பட்ட வாகனங்களில் யானை, அன்னம், மயில், கருடன், சிங்கம், மூஷிக வாகனம் ஆகியவை தற்போது பழுதாகியுள்ளன. இதனால் புதிய வாகனங்கள் செய்ய பக்தர் சேவா சங்கம் முடிவு செய்தது. இதைத் தொடர்ந்து 14 லட்சம் ரூபாய் செலவில் புதிய வாகனங்கள் செய்யப்பட்டன. சனிக்கிழமையன்று அந்த வாகனங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. வடிவீஸ்வரம் அழகம்மன் கோயில் திருவிழாவுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு 23 வருஷம் ஆனனால வாகனங்கள்லாம் ரொம்ப பழுதுபட்டு கிடக்க புது வாகனங்கள் 7 மர வாகனங்கள் நாங்கள் செய்திருக்கோம். அதில் அன்ன வாகனம், மூஷிக வாகனம், மயில் வாகனம், சிங்க வாகனம், யானை வாகனம், கருட வாகனம், இப்படி 7 வாகனங்களை நாங்கள் மரங்குடியிலிருந்து புதுசாக செய்து நாங்கள் வைக்கிறோம். நம்ம ராஜகோபுரத்தை நமக்கு தினமலர்லேருந்து அவங்க தினமலர் சார்பாக பண்ணி தராங்க. அதோட எஸ்டிமேட்டு ஒரு 25 லட்சம் ரூபா வரும். அதுக்கு தினமலருக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துள்ளோம். பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டுள்ள இந்த வாகனங்கள் 2 மாதங்களுக்கு பின்னர் பித்தளை தகடுகளால் சுற்றி வைக்கப்பட உள்ளது.